பார்த்தீங்கன்னா தான் தோன்றி நாகம். இந்த நாகத்துக்கு வந்து முன்னாடி இருக்கிற 2 நாக்கு இது. இது குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்கலாம் வந்து இது மேலே எலுமிச்சம்பழம் வச்சாங்கன்னா குழந்தை சீக்கிரமா நின்றும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணு வலி, தலைவலி உள்ளவங்க இந்த பக்கமா எலுமிச்சம்பழம் மேலே வைப்பாங்க. நாத்தியம் பழம் மேலே வச்சு விடுவாங்க. அது மாதிரி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி, ஒரு மார்பகம் வலிக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் பழம் மேலே வச்சாங்கன்னாக்கா வச்சுட்டா அடுத்த வாரத்துக்குள்ளே சரியாயிடும். அது மாதிரி இதுலேருந்து வயிற்று வலி சம்மந்தப்பட்டது. ஒரு வயிறு உபசமாக இருக்குது, எனக்கு வந்து மாதம் அந்த தூரம் வரும்போது வயிற்று வலிக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் வச்சாங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே சரியாயிடும். இது வந்து கை சோல்ட்ரு வலிக்குது, கை வலிக்குதுன்னா அந்த இடத்துல எலுமிச்சம்பழம் வைக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இடுப்பு வலிச்சிக்கினே இருக்குன்றவங்க அதில் பழம் மேலே எலுமிச்சம்பழம் வரைக்கும் பாருங்கள், இது மாதிரி பழம் எல்லாமே மேலே வச்சுட்டு போவாங்க. அது மாதிரி வச்சிங்கன்னா சரியாயிடும். அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு சரியாயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாத எரிச்சல், பாதம் எரிச்சல் இருந்ததுன்னா உங்களுக்கு அது சரியாயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி உள்ளவங்க, ரொம்ப நாள் எனக்கு முட்டி வலி தாங்கலை, முட்டி வலி இருந்ததுன்னா அந்த முட்டி வலி சரியாயிடும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து சொத்து பிரச்சனை, எனக்கு வந்து வீட்டில் சொத்து கொடுக்காம இருக்காங்க, அண்ணன் தம்பி பாகம் பிரிக்காமல் இருக்காங்க, இல்லை கேஸு அந்த கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கிறவங்க இதில் பழம் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸு அடுத்த வாரத்துக்குள்ளே அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதிலாக வந்துடும். அதே மாதிரி இந்த அரச மரத்தில் வந்து 9 மாதம் கர்ப்பிணி பெண் வந்து இதிலே ஐக்கியமாயிட்டாங்க. இதில் வந்து எங்கள் அப்பா வந்து அங்கேருந்து சாமி பட்சின்னு வரும்போது மழை வரும்போது, அம்மா நீ போ, மழை வருது, அங்கே போய் கோயிலுக்கு போமான்னு அங்கேருந்து அனுப்புறதுக்குள்ள அந்த அம்மா வந்து இந்த மரத்தை கீழே அப்படியே இப்படி இடி இடிக்குதுன்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துட்டாங்க. அப்படி உட்காந்ததுன்னு ஆகி போச்சுன்னா அது அப்படியே அதில் போய் ஒட்டிக்கினாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா அந்த பிள்ளைய காணுமே எங்கன்னு தேடினப்போ போய் அவங்க மேலே கையை வச்சு தான் அவங்க உள்ளே போயிட்டாங்க. நான் 48 நாளில் நான் தான் தோன்றி நாகமா இந்த இடத்துல வருவேன் சொன்ன மாதிரி நான் 48 நாள் சென்று தான் தோன்றி நாகமா இது வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பசுமாடு வரைக்கும் பாருங்க, இந்த பசுமாடு தான் இதுக்கு வந்து பால் கொடுக்கும். அமாவாசை பௌர்ணமி ஆச்சுன்னா பால் அப்படியே கரெக்டாக அந்த 2 காம்பும் அதில் இறங்கும். அந்த பசுமாடு தான் எங்களுக்கு இதை கண்டுபிடிச்சே கொடுத்ததே. அதான் விழுப்புரம் வட்டம் ஆனாங்கூர் ஏரி உள்ளே இருக்குது இந்த காளி கோயில். ஆனாங்கூர் ஏரி உள்ள வன்னியக்காடு, இந்த மகாகாளியம்மன், ஆதி மகாகாளியம்மன், விஷ்ணு துர்க்கையம்மன் சக்திப்படி வன்னியக்காடு ஆனாங்கூர் ஏரியில் இருக்குது இந்த கோயில். இதுக்கு வழி பார்த்தீங்கன்னா கேகே ரோடு பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா கேகே ரோட்லேருந்து சாலாமேடு எதிர்ப்புறத்தில் தான் அந்த காளி கோயில் ஆனாங்கூர் ஏரி உள்ளே இருக்குது.